la! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி கள்ளமுல்லா உள்ளத்துக்கு சொந்தக்காரர், குறைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலை காட்டிலும் கலக்கமில்லாதவர், பனித்துளியை காட்டிலும் பரிசுத்தமானவர். இந்த உடுக்கையெல்லாம் அடிச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க, இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு பார்வை தானே, அப்படிதானே பார்ப்பாங்க. என் கட்சி ஆட்சிக்கு வரணும், எங்க முதலமைச்சர் நிரந்தரமா இருக்க வேண்டும், எங்கள் மாண்புமிகு சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதல்வராக நிரந்தரமா இருக்க வேண்டும். ஆக அதற்கு இந்த குடுகுடுப்பு பிரச்சாரம் மட்டுமல்ல, அகத்தேரி வேடம் மட்டுமல்ல, உச்சகட்டமாய் எப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்ப தியாகின்றாரு செந்தில் பாலாஜி, அது உண்மையா? கரூர்ல குளித்தலையில அன்றைய சூழ்நிலைக்கு அது சரி, சரிங்களா? ஆனால் அவர் இன்றைய இருங்க சார் இல்ல அப்படி ரைமிங்கா விட்டீங்க சார், இருங்க ஒரு நிமிஷம். அன்றை பேசியது அன்றைய சூழ்நிலைக்கு அது சரியானது. ஆனால் திமுகவில் இணைகிற பொழுது அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததற்கு பிறகு அப்ப என்ன ஒப்புதல்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு சேலம் கோவிந்தன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு சேலம் கோவிந்தன். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். திமுகவில் உங்களுடைய பிரச்சார வியூகம், நீங்க மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது உங்க கொள்கைக்கு எதிராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள், இந்த உடுக்கையெல்லாம் அடிச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க, இதெல்லாம் உங்க சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு பார்வை தானே, அப்படிதானே பார்ப்பாங்க. அதாவது நீங்க முதல்ல உங்களை ஃபாலோவர் பண்றேன், நீங்க மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த உடுக்கு அடிக்கிறதெல்லாம் இருங்க, அந்த உடுக்கு அடிக்கிறது குடுகுடுப்பு பிரச்சாரம், அதாவது குடுகுடுப்பு பிரச்சாரத்தை சொல்றீங்க. இப்ப அடுத்தது இப்ப அகத்தேர் வசமும் போட்டேன், சரிங்களா? இது சித்தாந்தத்திற்கு எதிரானது நீங்க சொல்றது. நான் தலைமையுடைய அனுமதியோட, முதலமைச்சருடைய அனுமதியோட, முன்னணி தலைவர்களுடைய அனுமதியோடு நான் போய் பிரச்சாரம் செய்திருந்தால் நீங்கள் கேட்பதற்கு அர்த்தம் இருக்கு. நான் சென்ற பிரச்சாரம் தலைவருக்கும் தெரியாது, முன்னணி தலைவர்களுக்கும் தெரியாது. நான் பிரச்சாரம் செய்த பிறகுதான் அவர்களுக்கு தெரியும். இருங்க சார் சொல்றேன். அதாவது பிரச்சாரம் என்பது பல்வேறு யுக்திகளை கையாளக்கூடியதுதான் பிரச்சாரம். இப்படி போன்ற பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டம், அதாவது தெருக்கூத்து, இது போன்ற பிரச்சாரங்களில்தான் ஒரு இயக்கம் வளர்கிற ஒரு வாய்ப்பு. இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், நீங்க சொன்னீங்க இல்லைங்களா சித்தாந்தத்துக்கு எதிராகன்ட்டு. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய 5 முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழஞ்சர் தலைவர் கலைஞர் கூட பராசக்தியிலே ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீங்க, எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனால் கோவிலில் குழப்பத்தை விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக நான் பூசாரியை தாக்கினேன், பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வசமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வசனத்தை பேசியிருப்பார். அதேபோல் எந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானது என்று சொல்கிறார்களோ, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கியது. திமுக என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும், சில கோளாறுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதேபோல் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது திமுக. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற அண்ணன் தளபதியார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு, அறநிலைத்துறை அமைச்சராக அண்ணன் PK சேகரபாபு வந்ததற்கு பிறகு, இதுவரை RSS, அதாவது வெளிப்படையாக சொல்வார்களே சங்கிகள், அவருடைய இந்த கோவில் நிலத்தை எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். குத்தகை கட்டாம அந்த அவர்களே, அதாவது இந்த இடத்தை நான் குத்தகை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீட்டெடுத்து அரசாங்கத்திலே ஒப்படைத்து, அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது மட்டுமல்ல, இந்த அறநிலைத்துறை என்பது அது முறையான துறையாக, அது இந்துக்கள் பயன்படக்கூடிய இதுவாக
உருவாக்கி கொண்டு இருப்பவர் தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சரின் தூதுவராக சேவகராக இருக்கிற அண்ணன் பி.கே. சேகர்பாபு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரிலாம் கிடையாது, கோயில்களுக்கு எதிரி கிடையாது, ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது, இந்த உடுக்கையில நாம வந்து ஓட்டு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த குடுகுடுப்பு பிரச்சாரத்துக்கு நான் வரேன். பராசக்தியில இருந்து சொல்லிட்டீங்க ரைட். அதாவது இந்த குடுகுடுப்பு இல்ல சார், அது ஒரு கொள்கை விஷயத்துல உறுதியா இருக்கணும் நாம. ஆமா தானே? அதாவது கொள்கை விஷயத்துல உறுதியா ஓட்டு கேட்கும் போது மட்டும் அதுல கொஞ்சம் நழுவி போறோமோ, அது நழுவி போறது ஓட்டு வாங்குறதுக்கு அப்படி கிடையாது. அதாவது நீங்க கேட்கறது வேற யாருக்காவது பொருந்தும், பேசுகிற சேலம் கோவிந்தனுக்கு பொருந்தாது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் அந்த சமூகத்தை சார்ந்தவன், என்னுடைய மூதையர்கள் அந்த தொழிலை செய்தவர்கள். ஆனால் காலங்கள் மாறுகிற பொழுது அந்த தொழில் நான் செய்யவில்லை, என் இயக்கத்துக்கு பயன்படுத்துகிறேன், நான் ஓட்டு கேட்பதற்கு பயன்படுத்துகிறேன். ஆக என்னுடைய தொழிலை தான் நான் கையில் எடுத்திருக்கிறேன். அப்பா செஞ்ச தொழிலை அடுத்து மகனோ அடுத்த தலைமுறையோ செய்யக்கூடாதுன்றதுதான் திராவிட இயக்க கொள்கை. ஆமாதானே சார்? ஆமாதானே? அப்படி பார்க்காதீங்க சார். நீங்க சொல்வது பார்க்க கூடாதுன்றீங்க. நீங்க சொல்வது ஆனா நான் ஓட்டுக்காக அதை பயன்படுத்திக்கிறேன். ஆனா நாங்க எங்களுடைய எனக்கு என் கட்சி தேவை, எனக்கு என் கட்சி ஆட்சிக்கு வரணும், எங்க முதலமைச்சர் நிரந்தரமா இருக்க வேண்டும், எங்கள் மாண்புமிகு சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதல்வராக நிரந்தரமா இருக்க வேண்டும். ஆக அதற்கு இந்த குடுகுடுப்பு பிரச்சாரம் மட்டுமல்ல, அகத்தேரி வேடம் மட்டுமல்ல, உச்சகட்டமாய் எப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னொன்று உங்களிடம் சொல்லவா? இதே எங்கள் தலைவர் இந்த பிரச்சாரம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் செய்வேன். காரணம், நான் திமுக இல்லாமல் இருந்தாலும் நான் பிரச்சாரம் செய்வேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தேவை திமுக ஆளுகிற பொறுப்பில் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழனும் தமிழ்நாடும் வளரும், வளரும், வளரும். திமுக ஆட்சியில் இருந்தாதான் தமிழ்நாடு வளரும். அப்படியா? உண்மைதான் சார். திமுக ஆட்சியில் இருப்பதனால்தான் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உருவாகி கொண்டிருக்கு. இதுல குறிப்பா நான் அறநிலைத்துறையை சொல்லிட்டேன். அடுத்தது இதே தொழில்துறை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு மையம் கொண்டது. ஒட்டுமொத்த தொழிற்சாலை டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், அனைத்து தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஆனால் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் மூடு விழா நடத்திவிட்டு வேற மாநிலத்திற்கு, வேறு நாட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் 6வது முறையாக அன்னை தமிழகத்தின் முதலமைச்சராய் முதல் முறை தளபதி வந்ததற்கு பிறகு இது 1 லட்சம் டில்லியன் தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தொழிற்சாலையை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக வெளிநாடுகள் பயணம் செய்கிறார். எடப்பாடியும் வெளிநாடு போனார். அவர் வெளிநாடு போய் எவ்வளவு தொழிற்சாலை வந்தது, எவ்வளவு முதலீடு வந்தது? நீங்களுமே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேக்குறாங்க. நாங்க சார் எவ்வளவு தொழில் வந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கீங்க. இத்தனை பேர் இன்றைக்கும் வேலையில்லா திண்டாட்டத்துல தான் இருக்காங்க தமிழ்நாட்டிலும். அந்த வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தான் வருமானத்தை பெருக்க வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவை விட நம்பர் 1 இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் 2 முறை வெளிநாடு போயிருக்கிறார் முதலமைச்சர். இல்ல சார், அதுதான் இருக்கு சார். துபாய் பயணம், அதாவது இந்த லூலு மால்னு ஒண்ணு சொன்னாங்களா, அது வந்துருச்சுங்களா? அண்ணன் தளபதியார் வெளிநாட்டுக்கு போன நோக்கம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னொன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வெள்ளரிக்கை என்று சொன்னீர்கள். நான் கேட்கல, எதிர்க்கட்சி கேட்கறாங்க. எதிர்க்கட்சி கேட்கறாங்க. சார், இன்னொரு செஞ்சீங்களா? நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், சரிங்களா? இருங்க சார் சொல்றேன், இருங்க. ஆனால் எதிர்க்கட்சி என்று நீங்கள் யார சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி. அதாவது அறிவை அடகு வைத்து விட்டு, ஆளுமையை குழி தோண்டி புதைத்து விட்டு, அரசியலுக்கு தகுதி இல்லாமல், பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதருக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? பொது வாழ்வுக்கு அவருக்கு தகுதி இல்லை சார். ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்லணும், இல்லையா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறீங்களா? இருங்க சார். அதாவது கல்லூரி மாணவர்களை வைத்துக் கொண்டு கல்லூரியில பேசுகிறார். அதுவும் யார்? ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு பேசுகிறார். கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார் என்று சொல்லுகிறார். ஆக அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது ஒரு சில பேருக்கு கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் என்று தெரியாமல் இருந்திருக்குமே. ஆனால் சுதந்திர தினம், குடியரசு தினம் என்ன தேதின்னு மாற்றி மாற்றி சொன்னவர் தான் நம்ம முதலமைச்சர். இதை நீங்க எடப்பாடியை பதிவு செய்ததனால நான் உங்களுக்கு நினைவு கூறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தடுமாற்றம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. நீங்க எடப்பாடியை தடுமாற்றம் என்பது ஒரு முறை வரலாம்,
ஒரு முறை வரலாம், ஒவ்வொரு முறை வரக்கூடாது. சரிங்களா? அதுவும் ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லக்கூடியவர், அது மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். இன்னொன்னு சொல்லுங்களா, அது மட்டும் கிடையாது சார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துற அண்ணன் தளபதியார் இடத்தில் தடுமாற்றமும் இருக்காது, தடமாறவும் மாட்டார். அவர் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக தாங்கி பிடிக்கக்கூடிய சுமை தாங்கியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், வரலாறு தெரியாத கோளாறுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலையான செந்தில் பாலாஜிக்கு உடனே அமைச்சர் பொறுப்பு, மீண்டும் அதே இலாக்கா. அதாவது ஒருவருக்கு ஒரு ஆளுமையும் ஒரு திறமையும் ஒரு அறிவாற்றலும் இருப்பவருக்கு ஒரு பொறுப்பு உடனடியாக கொடுப்பதற்கு எந்தவித விமர்சனத்திற்கு இடமில்லை. இல்ல சார், அதாவது திறமையானவங்க செந்தில் பாலாஜியை தவிர்த்து யாருமே இல்லையா? யாருமே இல்லை என்று சொல்லவில்லை. சரிங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் இவருக்கு ஆளுமை, திறமை அனைத்தும் இருக்கிறது. அந்த துறையை சரியாக கையாளக்கூடிய வல்லமை இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க கேட்கிறது இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், இந்த வானதி சீனிவாசன், தமிழிசை இவர்கள் போன்றவர்கள்லாம் சொல்வதை வைத்து நீங்க கேட்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா எரிச்சல்? பாஜகவை அனைத்து இடத்துங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வருகிறோம். தென் மாநிலங்களில் கால் ஊன்ற வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. எப்படியாவது தமிழ்நாட்டில் இப்ப தப்பி தவறி ஏதோ யார காலையோ பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி 4 எம்எல்ஏ வந்துட்டோம். இனி இது அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் பாடுபடுகிறோம், உழைக்கிறோம். அதுக்கு கொங்கு மண்டலம் ஒரு அச்சரமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த கொங்கு மண்டலம் அச்சரமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு தடையாக திமுக தான் வெற்றி பெறும் என்ற ஒரு விடையை உருவாக்குவதற்காக அங்கே அண்ணன் செந்தில் பாலாஜி அங்க களமாடிய காரணத்தினால் நடைபெற்று முடிஞ்ச உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யாரும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தினால் இவரை எப்படியாவது முடக்கி விட்டால், இவர் மீது எப்படியாவது உள்ளே சென்று விட்டால் திமுகவை அழித்து விடலாம் என்று முயற்சித்தார்கள். அங்கே அந்த கொங்கு மண்டலத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். இதுக்காக தான் செந்தில் பாலாஜி சிறையிலே 471 நாள் இருந்தாரா? பாஜகவுடைய சதி திட்டங்கள். சார் இன்னும் சொல்ல போனோம்னா இதோடைய மூல வழக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுகவில் இருந்தபோது கண்டக்டர் டிரைவர் வேலைக்காக பணம் வாங்கினாருன்றதுதான் இது வந்து ஒரு வழக்கு. ஸ்டார்டிங் அங்கதான் தொடங்குச்சு. ஓகே, சரி. இத போட்டது யார் இந்த வழக்கு? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இது எதிர்பார்த்தேன். திமுக தான் போட்டது. ஓகே. திமுக போட்ட வழக்குல தான் செந்தில் பாலாஜி போனாரு. இருங்க, கொங்கு மண்டலத்தின் அங்கமாக எங்களின் தங்கமாக இன்று திமுகவின் சிங்கமாக உருவாகி இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற பொழுது ஊழல் செய்தார். திமுக வழக்கு போட்டது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் திமுகவிலே இணைவதற்கு முன் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியார் இடத்தில், முன்னணி தலைவர்களிடத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? இருங்க சார், நான் சொல்றதுக்கு முன்னாடி கேட்க கூடாது சார். நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அது ஆமாவா இல்லைன்னு கேளுங்க. வேண்டும் என்று சொன்னால் நாளை எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி இடத்துல உங்களை அழைத்து செல்கிறேன். நான் சொல்வதை நீங்களே கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த டிரைவருக்கு என்ற இடத்துல பணம் வாங்கி ஊழல் செய்தது இவர் என்று பெயர் வருகிறது. ஆனால் செய்ய வைத்தது யார் தெரியுமா? அம்மையார், மறைந்துவிட்ட ஜெயலலிதா, இப்போது இருக்கிற சசிகலா. ஆனால் இந்த உண்மையை அண்ணன் தளபதியார் உட்பட எல்லா இடத்திலையும் சொல்லிட்டார். செஞ்சவர்களும் குற்றவாளி தான், செய்ய தூண்டியவர்களும் குற்றவாளி தான். இப்ப யார் மாட்டிக்கினாங்கன்னா சார், ஒரு நிமிஷம் சார். இந்த ஆதரவு நிர்வாக இயக்குனரா ஒரு இருக்கீங்கன்னு வச்சுங்க. தம்பி பேர் என்ன சார்? கிருஷ்ணா. இந்த தம்பி பேர் என்ன சார்? ஹரிஷ். இப்ப சதீஷா ஹரிஷ் நீங்க சொல்றதை கேட்பாங்களா இல்ல நீங்க சொல்றதை மீறி செய்வாங்க? சொல்றதுதான் நீங்க சொல்றதா. அப்ப முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா சொல்வதை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி கேட்க வேண்டுமா, கேட்க கூடாதா? கேட்டதுனால தப்புன்ட்டார் செந்தில் பாலாஜி. என்ன சார்? ஜெயலலிதா ஆர்டர் போட்டதுனால தப்பு பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி. தவறு பண்ணல சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. தவறுதான் சார். சார் நான் சொல்ல, குளித்தலையில நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு, வீடியோ இருக்கு குளித்தலையில. ஆமா சார், ஆமா சார். அப்ப அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் இருக்கிற பொழுது அங்கே போன பொழுது மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி பேசியது உண்மை, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அது உண்மையா? இப்ப தியாகின்றாரு, அது உண்மையா? என்ன சார்?
இப்ப தியாகின்றாரு செந்தில் பாலாஜி, அது உண்மையா? கரூர்ல குளித்தலையில அன்றைய சூழ்நிலைக்கு அது சரி, சரிங்களா? ஆனால் அவர் இன்றைய இருங்க சார் இல்ல அப்படி ரைமிங்கா விட்டீங்க சார், இருங்க ஒரு நிமிஷம். அன்றை பேசியது அன்றைய சூழ்நிலைக்கு அது சரியானது. ஆனால் திமுகவில் இணைகிற பொழுது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு அப்ப என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? ஆமா, இதை இந்த ஊழல் செய்து சொல்லி நான் செஞ்சுட்டேங்க, அவங்க சொல்லாம இருந்தா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இது என்னுடைய அழுத்தத்தால் நான் இதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். அம்மையார் ஜெயலலிதா அழுத்தம் கொடுத்துதான் அந்த தப்பையே. ஆமா, உண்மைதான் சார். இல்ல கிடையாது சார், கிடையாது. சரி சார், அப்ப அந்த உன்னை தவிர வேற என்ன தவறு செய்திருக்கா சொல்லுங்கள். இங்க திமுகவில் இங்க அமைச்சராக வந்ததற்கு பிறகு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க. ஏதாவது ஊழல் செய்திருக்கிறாரா? மதுக்கடையில மது பாட்டலுக்கு 10 ரூபாய் வாங்கினது அவர் தான் இலாக்கா அமைச்சர் அப்படின்னா குற்றச்சாட்டு அது யார் மேல? அப்ப 10 ஆண்டு கால அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற பொழுதெல்லாம் அங்கே டாஸ்மார்க் 10 ரூபாய் வாங்கவில்லையா? டாஸ்மார்க் கடை இல்லையா? நம்மளும் வாங்கணும் சார். வாங்குவது என்பது அங்கே பணியாற்றக்கூடிய வியாபாரிகள் செய்யக்கூடிய தவறுக்கு எங்க போகுது? அது வியாபாரிகள் செய்வது. அது வாங்குற காசு வியாபாரிகளே எடுத்துக்கிறாங்களா? வியாபாரிகளே எடுத்துக்கிறாங்க. நான் அந்த இடத்திற்கு நான் உள்ளே போகவில்லை சார். அமைச்சர் யாரு? மினிஸ்டர் யாரு? அமைச்சராக மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். சரி, அவர் சரிப்படுத்திருக்கணும். அத அவர் சரி செய்த காரணத்தினால்தான் ஒவ்வொன்றாக சரி செய்து உண்டு. எது இந்த 10 ரூபாய் வாங்குறதெல்லாம் அவர் தான் சரி பண்ணாரு. என்ன சார் சரி பண்ணாரு? வாங்க கூடாது என்று அறிவுரைகளை வழங்கி. ஆனா நடைமுறைக்கு வரலையே சார் அவர் சொல்லியும். ஒரு சில கடைகளில் நடைபெறுகிற தவறுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு அமைச்சரை குறை சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி அப்ப தியாகி தான், தூய்மையானவர் தான், அவர் கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரர் தானா? மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி கள்ளமுல்லா உள்ளத்துக்கு சொந்தக்காரர், கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலை காட்டிலும் கலக்கம் இல்லாதவர், பனித்துளியை காட்டிலும் பரிசுத்தமானவர். அவரை உழைப்பை உதாசனம் செய்வதற்காக, அவர் வளர்ச்சியை கெடுப்பதற்காக, திமுக முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவால் அமலாக்கத்துறையை விட்டு அவரை சிறையிலே அடைத்தார்கள். அதுக்கு போய் 471 நாளா? அதுக்கு காரணம் இருக்கு சார். 471 நாள் என்பது நல்லா தெரிஞ்சுங்க. அவர் 471 நாள் அவர் உள்ளே அவரை வைத்திருந்ததற்கு என்ன காரணம் சொல்லவா? சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லவா? இதுவரை வழக்கு கிடையாது. இதுவரை மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட சொல்லவில்லை. வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். இதோ உள்ளே அமலாக்கத்துறையால் பாஜகவின் அழுத்தத்தில் அவர் பாஜகவிலே சேர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்கள். முடியாத சூழ்நிலை. சரி, இன்னும் ஒரு 100 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அச்சப்படுவார், பயந்து விடுவார், ஒடுங்கி விடுவார். எதுக்கு இவரை பிஜேபியில சேர்க்க பார்க்கறாங்க? இவரை பிஜேபியில சேர்த்து விட்டால் கொங்கு மண்டலத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்ற பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் அண்ணாமலை இருக்காரு. கொங்கு மண்டலத்துக்காரர் தான் அண்ணாமலை இருக்காரு. வார்டுல ஜெயிச்சாரா? வார்டு மெம்பரா வந்தாரா சார்? 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. கோயம்புத்தூர்ல 4 லட்சம் ஓட்டு. 4 லட்சம் ஓட்டா ஜெயிச்சிருக்காரா சார்? ஜெயிக்கல. ஜெயிச்சாரா? எம்எல்ஏ ஜெயிச்சாரா? அரவக்குறிச்சியில ஜெயிச்சாரா? கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாரா? இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப பிஜேபிக்கு செந்தில் பாலாஜி போயிட்டா பிஜேபி ஜெயிச்சிருமா? அதாவது அவர்கள் அந்த கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஆளுமை உள்ளவரை, ஒரு வல்லமை உள்ளவரை எப்படியாவது அதாவது அவர் ஹைஜாக் பண்ணிடணும். அதுதான் அவர்களுடைய எண்ணங்கள். ஆக அவரை கைது செய்த அடுத்த ஒரு வாரத்திலேயே இந்த அழுத்தம் தான் கொடுத்தார்கள். இது பிஜேபி பண்ணது நீங்க சொல்றீங்க. எடப்பாடி ராமதாஸ் ஐயா சொல்றாரு, அவரை நீங்க தியாகின்றீங்க, அப்ப பணம் கொடுத்தவங்க எல்லாம் துரோகிகளா அப்படின்னு கேக்குறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். பணம் கொடுத்தவர்களை அதான் சொன்னாங்களே, பணம் வாங்கி இது இவர் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா. எப்படி அம்மையார் ஜெயலலிதா தான் வரிசையில் நிக்க வச்சு காசு வாங்கினாங்களா? எப்படி என்ன சார்? வரிசையில் நிக்க வச்சு அவங்க தான் காசு. சரி, வரிசையா நிக்க வச்சு இவர் கையில காசு வாங்கினது ஏதாவது ஆதாரத்தை காட்ட முடியுமா?
இவர் சொல்றீங்களா சார், நீங்க கேக்குறீங்களா ஜெயலலிதா வரிசையில நின்று கேட்டாங்களான்ட்டு, அதே வரிசையில நிக்க வச்சு சரி மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்க வாங்கன்ட்டு வாங்கினாரா? இலாக்கா அமைச்சர் அவர்தானே சார், அவர்தானே போக்குவரத்து துறை அமைச்சர் சார். அன்னைக்கு முதலமைச்சர் யார் சார்? நீங்க அதாவது ஜெயலலிதா வாங்குறீங்களான்னு கேட்கும்போது இந்த ஆட்சியில் எந்த அமைச்சர்கள் தவறு செய்தாலும் சிஎம் தான் பொறுப்பு அப்படியா சார்? இந்த ஆட்சியில் எந்த அமைச்சர் தப்பு செஞ்சாலும் சிஎம் தான் பொறுப்புன்றீங்க அப்படியா? அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, தவறு நடக்கணும்னு நினைக்காதீங்க. தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தவறு நடந்தால் அடுத்த நிமிடம் தண்டிக்கக்கூடிய ஆற்றல், அவர்களை கண்டிக்க வேண்டிய ஆற்றல், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆற்றல் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துற அண்ணன் தளபதிக்கு உண்டு. அண்ணன் தளபதியை பொறுத்தவரை மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். கட்சிக்காரன் தவறு செய்தாலும் அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தவறாத ஒரு உத்தம முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அது நம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துற அண்ணன் தளபதியார். இந்த மாதிரி வழக்கு இருக்குல்ல அவருக்கு, இந்த மாதிரி சிக்கலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது, வேற ஒரு போர்ட்போலியோ கொடுக்கலாமே, வேற ஏதாவது ஒரு துறை கொடுக்கலாமா? மறுபடியும் நீங்க சரி நான் ஏன் என்ன கேக்குறேன், அவருக்கு மின்சாரத்துறையும் இந்த துறை கொடுத்ததனால் நான் திமுகவில் இருப்பவர்களே அதை பற்றி நாங்கள் ஆதங்கப்படவில்லை. உங்களை போன்றவர்கள், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள் ஆதங்கப்படுவதற்கு என்ன காரணம்? மறுபடியும் ஏன் எரிச்சல் வருகிறது சார்? மறுபடியும் ஒரு பெரிய போர்ட்போலியோவை அதாவது அவர்களுக்கு என்ன தெரியுமா, மழைக்காலம் வரப்போகிறது, மழைக்காலம் நெருங்க போகிறது, சரிங்களா? ஆக இந்த மழைக்காலத்தில் மின்சாரத்துறை வேகமாக செயல்பட வேண்டும். எங்கேயும் மின்சார தடைபாடு இருக்கக்கூடாது, எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் மின்சாரத்தை விநியோகம் செய்ய வேண்டும், யாருக்கு எந்தவித பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆக அதற்கான ஆளுமையான ஒரு அமைச்சரை, வல்லமையான ஒரு அமைச்சரை நியமித்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ராமதாஸ் சார் இருங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. அதாவது ராமதாஸ் போன்றவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு, வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்களுக்கு என்ன எரிச்சல் ஏன் தெரியுமா? இதோ இந்த மழைக்காலத்தில் மின்சாரம் தடைபட்டு விட்டால், மக்கள் பாதித்து விட்டால், இதோ திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, பாரு மின்சாரம் இல்ல, கரண்ட் இல்ல, எங்கேயோ அப்படின்ட்டு கூப்பாடு போடலாம்னு நினைச்சோம். இவங்க திமுக மேல ஒரு கரையை சுமத்தலாம் நினைச்சோம். ஆனா இதற்கெல்லாம் வழி இல்லாமல் முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு ஆளுமையுள்ளவரை இந்த துறைக்கு போட்டு நம்மை எந்தவித குறை சொல்ல முடியாத இடத்திற்கு தள்ளிவிட்டாரே, ஆதங்கம் தாங்க முடியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு சேலம் கோவிந்தன். நன்றி.